அனைத்து உயிரோடைய தமிழ் ILC தமிழ் உயிரோடைய தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை ஒவ்வொரு சனி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர்கள் தந்திரோபாய நடுநிலைமை மூலம் தங்கள் இறமையை காக்க வேண்டிய காலம். இதுதான் இன்றைய தலைப்பு. கூறுங்கள் மாஸ்டர். இன்றைய சமகால அரசியலில் தந்திரோபாய நடுநிலைமை என்பது அரசியலை முன்னெடுக்கின்ற செல் நெறியாக இருக்கின்றது. இதனை ஈழத்தமிழர்கள் விளங்கிக் கொள்கின்றார்களா இல்லையா என்கின்ற அந்த கேள்விக்கான ஒரு தூண்டுதலாகத்தான் இந்த ஆசிரியர் அமைக்கப்படுகின்றது. இந்த தந்திரோபாய நடுநிலைமை என்பது ஒருவருக்கும் வெறுப்பு விருப்பு இருக்கிறது, ஒருவருக்கும் அனுபவம் சார்ந்த சார்பு நிலை இருக்கிறது. இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி, குடும்பங்களுடைய நிலையில இருந்தாலும் சரி, அல்லது நிறுவனங்கள், அமைப்புகள், அரசாங்கம் எல்லாத்திலும் இது மனித வரலாற்றினுடைய ஒரு பரிணாமம். இந்த சார்பு தன்மை என்பது அதெல்லாம் வள்ளுவர் சார்புணர்ந்து சார்புகள் சொல்வார். எப்பொழுதுமே நாங்கள் விதமான சார்பில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அந்த சார்பு தன்மையிலிருந்து நாங்கள் வெளியே வருகின்ற பொழுது அந்த நிலையில இருக்கிற அந்த பிரச்சனைகள் இல்லாத போன்ற கருத்தை கொண்டிருவார். அந்த வகையில தான் நீங்கள் பாத்தீங்களா இருந்தா கடந்த வாரம் பிரான்சினுடைய அரசு தலைவர் மெக்ரோன் பிரித்தானியாவுடைய அரசர் 3வது சார்ல்ஸினால் உத்தியோகபூர்வமாக அரச விருந்தினராக அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்ட மட்டுமில்ல, சார்ல்ஸ் அரசர் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் எல்லைகளற்ற உறவுன்னு சொல்லி, அதாவது பிரித்தானியாவுக்கு ஏதாவது நிகழுமாக இருந்தால் அது பிரான்சுக்கு நிகழ்ந்ததாக கருதப்படும், பிரான்சுக்கு ஏதாவது நிகழ்மாக இருந்தால் அது பிரித்தானியாவுக்கு நிகழ்ந்ததாக கருதப்படும் என்ற அந்த அடிப்படையில அந்த கருத்தினை சொன்னார். என்றால் பிரித்தானியா கடந்த வாரத்தில் கூட ஈரான் பிரித்தானியாவுடைய மிகப்பெரிய போர்நிலை பகைமையாக இருக்கின்ற கருத்து வெளியிடப்பட்டது. பிரித்தானியாவுடைய 20க்கும் மேற்பட்ட இளம் முக்கிய பிரமுகர்களை ஈரான் கடத்த பார்த்து என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் வடகொரியா, ஈரான், ரஷ்யா, சீனா சார்ந்த ஒரு கட்டமைப்பு பிரித்தானியாவுடைய இறைமைக்கான சவாலாக இருக்கின்ற கருத்து பல நிலைகளிலே ஆழப்படுத்தப்படுகின்றது. இவ்விதமான சூழலில் பிரித்தானியாவுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாகிறது. அதே பிரித்தானியா பிரித்தானிய தீவில் இருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானதாகின்றது. ஆனால் பிரித்தானியா பிரெக்சிட்டில் இருந்து வெளிவந்ததன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சட்டங்கள் ஒழுங்குகளில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளது. இந்த சூழலில்தான் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்ட பொழுது மெக்ரோன் இதற்கான பதிலை அளிக்கின்ற பொழுது மிக தெளிவாக கூறினார். பிரான்ஸ் இந்த சிறிய படகுகளில் வந்திறங்கும் ஆயிரக்கணக்கான அகதிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் கூட இவர்கள் உள்ளே ஒருவர் எடுத்தல், வெளியே ஒருவர் அனுப்புதல் என்ற பின்னணியிலே பிரித்தானியா வருபவர்கள் அரைவாசி பேர் உள்வாங்க, பிரான்ஸ் அரைவாசி பேர் உள்வாங்கி இந்த பிரச்சனையை சமநிலைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கூட பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் கூட முன்வைத்தார்கள். இதுக்கெல்லாம் பதிலாக அவர் கூறியது என்னவென்று சொன்னால், பிரான்ஸ் விரும்பினாலும் கூட நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்றோம், ஆகவே ஐரோப்பிய நாடுகள் அதனை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தான் சட்டபூர்வமாக செய்ய முடியும். ஒரு ஒரு அவசர நிலையில் திடீரென உதவுகின்ற செயற்பாடாக இங்கு வருகின்ற ஒரு படகை தடுத்து நிறுத்தலாம், அது வேற விடயம். அது ஒரு அவசர நிலையில எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல செய்யப்படுகின்ற வேலை. ஆனால் அதை ஒரு கொள்கை ரீதியாக ஒரு செயற்பாட்டு நிலையில கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்கு ஒரு முறைமை இருக்கிறது, அதற்கு ஒரு வளமை இருக்கின்றது. பிரித்தானிய நண்பர்கள் தான் நீங்கள் பிரெக்சிட்டிலிருந்து வெளியே வந்தீர்கள், ஆன காரணத்தினால் இதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று இவர்கள் எப்படித்தான் நடந்த வரவேற்புகளும் அளிக்கப்பட்ட மரியாதைகளையும் எல்லாத்தையும் பார்த்தீர்களா இருந்தால் மிக மிக உச்ச நிலையில் அவையெல்லாம் அமைந்தன. அப்படி இருந்தும் கூட
பிரான்சினுடைய உறுதி நிலையில் இருக்கின்றது. எது நடைமுறையில் உண்மையாக இருக்கின்றதோ அதனை பேசுவதுதான் அரசியல். அவர் அதனை செய்தார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அதாவது இன்றைய சமகாலத்துல உலகத்தினுடைய பாதுகாப்பான அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் காசா பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து நாங்கள் இருதேச ஒரு நாடு என்ற கொள்கைக்கு கீழே பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிப்பதுதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற அனைத்துலக பிரச்சனைகளுக்கான ஒரு புதிய வாயிலை திறப்பதற்கான ஒன்றாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தினார். அதுவும் நடைமுறையாத்தமான உண்மை. அப்ப இந்த வெள்ளி மயக்க நிலைகளுக்கு தளர்ந்து போகாது உறுதியான முறையிலே மெக்ரான் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதைத்தான் சொல்வது தந்திரோபாய நடுநிலைமை என்று. அதாவது என்னுடைய விருப்ப வெறுப்புகள் இருக்கும், என்னுடைய பகமானவர் கூட இருக்கும், என்னுடைய நட்பு பெருக்கம் கூட இருக்கும். அவற்றை அரசியலில் காட்டாது சமகாலத்தினுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து சமகாலத்தினுடைய தேவைக்கேற்ற மாதிரியான தொடர்பாடல்களையும் உரையாடல்களையும் நடத்துவதன் மூலமாகத்தான் சமகாலத்தினுடைய பிரச்சனையிலிருந்து அதற்கான தீர்வை பெற முடியும். அதற்கு பிறகுதான் லட்சியங்களும் பழிவாங்கல்களும் எல்லாமே அமையும். அது மனித வாழ்க்கை தொடரும். ஆனால் இமீடியட், அதாவது உடனடியான தீர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுடையவும் ஒரு சமூகத்தினுடையவும் ஒவ்வொரு நாட்டினுடையவும் அன்றாட பிரச்சனை, நாளாந்த பிரச்சனை. அதுக்கான தீர்வை கண்டுகொண்டுதான் நாங்கள் பயணிக்க வேண்டும். அந்த உண்மையை அடிப்படையில் தான் இந்த கடந்த வாரத்தில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் ஸ்ரீலங்காவுக்கு 30% இறக்குமதி வரியினை விதித்து கடிதம் அனுப்பின கடிதத்திலையும் ஸ்ரீலங்கா அசாதாரண நட்பு நாடு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மலேசியாவில் நடைபெற்ற ஆசியான் எனப்படும் தென்கிழக்காசியாவின் கூட்டுறவு மகாநாட்டில் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் செர்கே லவ்ரோவ் ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் விஜயதகரத்திடம் உரையாடுகையில் ஸ்ரீலங்கா ரஷ்யாவின் நம்பத்தகுந்த பங்காளி நாடு எனவும் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு ஸ்ரீலங்கா கடந்த அக்டோபர் அனுப்பிய விண்ணப்பத்துக்கு நன்றி தெரிவிப்பதாக அந்நகர்வு வரவேற்கத்தக்கதாக அதற்கு ரஷ்யா முழுமையான ஆதரவு அளிக்கும் என்று உறுதி கூறியுள்ளார். அதே வேளையில் ஸ்ரீலங்காவின் மொத்த அதிகாரப்பூர்வமான டாலர் இருப்பு இன்று $600 கோடி என்ற நிலையில் இதில் ஒரு பகுதி சீன விதிமுறைகளால், இந்த சீன கடன் மறுசீரமைப்பு விதிமுறைகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் டாலர் இருப்பு பயன்பாட்டுக்கான ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிற அறிகுறி இருக்கிறது. அதற்கு நிவாரணமாக இந்தியா உடனடியாகவே $100 கோடி, அதில் $80 கோடி மேல் மானியமாகவே கொடுத்து உதவுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. இன்னொரு புறத்தில் பிரித்தானியா வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் வர்த்தக திட்டம் என்று பிரித்தானியாவில் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் வளர்ச்சிக்கான வர்த்தகம் என்ற சிறப்புரிமையினை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கி கடந்த வாரம் ஸ்ரீலங்காக்கான பிரித்தானிய தூதுவர் அதை அறிவித்திருக்கின்றார். இதன் வழியாக ஸ்ரீலங்காவில் ஆடை உற்பத்தியில இந்த ட்ரம்பினுடைய 30% வரி விதிப்பு கிட்டத்தட்ட 9,10,000 பேருக்கு வேலைக்கு ஏதோ ஒரு வகையில சிறிய அளவிலேயோ முழுமையாகவோ பாதிப்பு ஏற்படும் என்ற நிலையை உருவாக்கி இருக்குது. அப்படியான நிலை வருகின்ற பொழுது அதற்கு உதவுகிற வகையில பிரித்தானியா ஸ்ரீலங்காவுக்கு கை கொடுத்து இந்த ஆடை உற்பத்தி உட்பட ஸ்ரீலங்காவோட உற்பத்திகளுக்கு தேவையான உள்ளீடுகளை சுதந்திரமாக பெறுவதற்கும் பிரித்தானியாவும் சுதந்திரமாக பெற்றுக்கொள்வதற்கும் உற்பத்தியை வரி விலக்குடன் பிரித்தானியாவில் சந்தைப்படுத்துவதற்கான வசதிகளை இந்த வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கான வர்த்தகம் என்ற இந்த திட்டம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த திட்டத்துக்குள் ஸ்ரீலங்காவை இணைத்திருக்கிறார். அதாவது பிரித்தானியாவும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கான மிகப்பெரிய தன்னுடைய உதவியை அளித்திருப்பதை பார்க்க. இது சீனா இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சீனாவுக்கு அழைத்து அவர்களுக்கு விதமாக ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்வதற்கான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அந்த ஒரு நாடு ஒரு அரசாங்கம் என்கிற பாணியிலே போய்கொண்டிருக்கின்ற சீனாவுடைய ஆட்சியை போலவே இலங்கையிலும் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சிங்கள நாடு பௌத்த ஆகம வழியான சட்டம் என்றதை ஒழுங்குபடுத்துவதற்கான உதவிகளை செய்கின்றார். இப்படியாக உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே ஸ்ரீலங்காவுடன் அவைகள் ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட நாடுகள், ஒன்றுக்கொண்டு
பொருளாதார ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி எதிர்வினைகளை செய்கின்ற நாடுகள். அப்படி இருந்தும் கூட இவைகள் ஒருங்கிணைந்து ஸ்ரீலங்காவுக்கான உதவி செய்கின்றது என்றால், ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கங்கள், சிங்கள அரசாங்கங்கள் அன்றிலிருந்து இன்று வரை இந்த தந்திரோபாய நடுநிலைமையை கையாளுகிறார்கள். அவர்கள் எந்த ஒரு நாட்டுடன் போய் பக்கசார்படைந்து நீதான் ராசான்னு சொல்லி கூசாவாக மாறுறதும் இல்லை. அவர்களுடைய காலை கழுவி நாங்கள் காலை கழுவுறோம், ஆனபடியினால நீங்கள் எங்களுக்கு பன்னீர் தெளியுங்கள் என்று கேட்டதும் இல்லை. ஆனால் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மூலம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதனைத்தான் இந்த முறை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றோம். 1948 முதல் இன்றைக்கு மட்டும் 77 ஆண்டுகள் சிங்கள ஆட்சியாளர்கள் எவராக இருந்தாலும் அவர்களால் தந்திரோபாய நடுநிலைமையை தங்களுடைய அரசியலினுடைய செல்நெறியாக கொண்டு செல்கின்ற பழக்கம் வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் ஒரு நாடே சரணம். நம்பியாரும் ஜேசுதாசனும் சேர்ந்து 60கள பின்னணியில 70கள சுரக்கத்துல சாமியோ சரணம், சாமியோ என்று ஐயப்ப நடப்பயணத்தை தொடக்கினதுக்கு பிறகு அதுவரை எங்களோட சமூக வரலாற்றில் இல்லாத ஐயப்ப வழிபாடும் எல்லாரும் நடப்பயணம் போறதாக மாறினதும் எங்களுக்கு தெரியும். அங்க இந்த ஐயப்ப சாமியோ சரணம் என்ற மாதிரி தான் வைணவம் சரணாதி கோட்பாடுன்னு நீ கடவுள்கிட்ட சரணடைஞ்சிட்டா எல்லாம் கடவுளை செய்வார். இங்க மற்ற பக்கத்துல சிவனே என்று பேசாம இரு, நீயும் கடவுள்கிட்ட போய் சரணடைஞ்சிட்ட பேசாம இரு. இந்த மரபில கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்களும் கூட எல்லாமே கடவுள் செய்வார் அப்படியே கடவுளுக்கு மேல பழிய போட்டுட்டு தாங்கள் நினைத்த எல்லாம் செய்கின்ற ஒரு சமுதாயமாக பயணித்துக் கொண்டிருப்பது எங்களுடைய பண்பாட்டின் வழக்கமாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் எத்தனையோ பேர் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், கடவுள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அது ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார், அதாவது nobody knows who is God but everybody knows who God is. அதாவது யாருக்குமே கடவுள் என்னன்னு தெரியாது. இப்படி கடவுள் இருக்கிறது, அப்படி கடவுள் இருக்கிறார், நீ இதை செய்து கடவுள்னா கதைசெல்லாம் பேக்காட்டுறது வர்த்தகம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அனுபவ ரீதியாக நாங்கள் நிச்சயமற்ற தன்மையை கடக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலேயும் அது தனி மனித வாழ்வும் சரி, பொது மனித வாழ்வும் சரி, அனுபவ ரீதியாக நிச்சயமற்ற நிலையை நாங்கள் சந்திக்கின்ற நேரத்திலே எல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஒன்று கூடாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மை உணரப்படும். அதுதான் தமிழும் கூறியது. அப்படியான ஒரு நேரத்தில் நான் செயல்படுவதன் மூலமாகத்தான் அந்த மிகப்பெரிய ஆற்றலை எனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். எனக்கான திட்டத்தை நான் வகுக்க வேண்டும். அந்த திட்டம் நான் வாழ்கின்ற மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அவ்விதமாக மக்களையும் மண்ணையும் உலகையும் பாதுகாக்கின்ற அந்த செயற்பாட்டுக்குள்ள நான் போகின்ற பொழுது அதற்கான ஆற்றலாக அந்த எல்லாவற்றையுமே கடந்து முள்ளுமிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற கடவுள் அல்லது எங்கேயுமே இறைந்திருக்கின்ற ஆற்றலாக இருக்கிற இறைவன் அந்த நேரத்தில் எனக்கு தோன்றா துணையாக தெய்வமாக செயற்படுகின்றதான் தமிழருடைய பண்பாட்டு ஆன்மீக தளமாக கூட இருக்கின்றது. அப்படி நான் செயற்பட வேண்டும். தெய்வத்தால் ஆகாத முயற்சி தம்மை வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் மிக சொல்றார். இவ்வளவு தெளிவுகள் எல்லாம் சொல்லப்பட்ட பிறகும் இன்றும் நாங்கள் ஒரு பங்காண்மைகளையோ கூட்டாண்மைகளையோ உருவாக்குகின்ற வழிகளில் செயற்படாமல் தனி மனிதனை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு போக்கு, அது தெற்காசியா முழுவதிலுமே இந்த ஹீரோயிசம் வர்ஷிப்னு சொல்லப்படுற அந்த தன்மை அரசியலுடைய ஒரு செல்நெறியாக இந்த எங்களுடைய மத நம்பிக்கைகளின் பின்னணியிலே கட்டமைக்கப்பட்டு விட்டது. அதே போல கூட்டாண்மை என்பது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுடன் செய்யப்பட வேண்டிய ஒன்று. பங்காண்மை என்பது உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இணைக்கப்பட வேண்டியது. அதாவது ஜாது மூரே ஜாவன் கேளீர்னு சொல்லி தமிழ் கூறியது. இவைகளெல்லாம் விட்டு எங்களுடைய மக்கள் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் செம்மணி போன்ற பல இன்றைக்கு சித்துப்பத்தியில தகன மேடை ஒன்று அமைக்க போன இடத்துல தகன மேடைக்காக நிலத்தை கண்டிய பொழுது அங்க அதுல இருந்து எலும்புக்கூடுகள் தான் வெளிக்கிடுகின்றன. குழந்தையில இருந்து கிழவர்கள் வரை கொண்டு விற்கப்பட்டிருக்கிற வரலாறு எல்லாம் இருக்குது. பெண்கள் கொடூரமான முறையில பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சான்றுகளை அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்விதமான ஒரு சூழலில் இவற்றை கூட அனைத்துலக மக்களும் அனைத்துலக ஊடகங்களும் இவற்றை மக்கள் மயப்படுத்தினால் தான் இதற்கான தீர்வு வறுமையை தவிர எந்த ஒரு அரசாங்கத்தை நாடியோ அல்லது எந்த ஒரு அமைப்பை நாடியோ நாங்கள் இந்த தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்குமான ஒரு நிலையில் நீங்கள்
அதற்கான முறைமைகளை கட்டமைத்து செயற்படுவதற்கு பேர் அந்த தந்திரோபாய நடுநிலைமை என்பது. அதனை செய்வதற்கான ஒரு தூண்டலை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டது. பிரித்தானியாவுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மற்றும் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் இருவரும் அவருடைய சந்திப்பு தொடர்பாக கூறும் பொழுது, அகதி தஞ்சம் கூறுவர்கள் தொடர்பான விடயங்களை கூறும் பொழுது இதில் ஒரே ஒரு விடயத்தை கூறலாம். அதாவது பிரான்சில் வருபவர்கள் எல்லோருமே பிரித்தானியாவுக்கு வர வேண்டும் நிற்கின்றார்கள். அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் அங்கே அவர் தந்திரோபாயத்தை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படி என்றால் பிரெக்சிட், பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளிவந்ததை அவர் அங்கே அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நீங்கள் கூறுவதை புரிந்து கொள்கிறேன். நன்றி மாஸ்டர். அரசர்களே, மாஸ்டருடைய இந்த தந்திரோபாய என்று கூறும் பொழுது ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் தங்களுடைய இறமையை காப்பதற்கு என்ன விதமான தந்திரோபாயங்கள் இருக்கிறது? இதைத்தான் நாங்கள் பல தடவைகள் பேசிக்கொண்டு வருகிறோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் அடிக்கடி இதை பேசுகிறோம் அல்லது அடிக்கடி குற்றம் சுமத்துகிறோம் என்று இல்லை. நாங்கள் எங்களிடம் ஒரு தந்திரோபாயமோ மூலோபாயமோ எதுவும் இல்லாத நிலையை தான் நாங்கள் வெறுமனவே நிற்கின்றோம். இந்த உலகத்திலேயே எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தும் அதனை நழுவ விடுவதற்குரிய காரணம் எங்களிடம் இந்த தந்திரோபாயங்களோ மூலோபாயங்களோ இல்லை என்றதைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர யாரையும் குற்றம் சுமத்துவதற்காக இல்லை. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இந்த வரி விதிப்பு. இலங்கை மீது 30% வரியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இலங்கை மீது கொண்டு வந்த வரி இப்போது வியட்நாம், மலேசியா மற்றது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் இலங்கை தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியும், முதலில் இலங்கை அரசாங்கம் ஒரு குழுவை அனுப்பியிருந்தது அமெரிக்காவுக்கு பேசுவதற்கு. இப்போது உள்ளக தகவல்கள் அடிப்படையில் அங்கு பேசும்போது அமெரிக்கா கேட்டது இலங்கையை சீனாவுடனான வர்த்தக உறவுகளை மட்டுப்படுத்துமாக இருந்தால் தாங்கள் இந்த வரியை குறைப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை மறத்துவிட்டு வந்துவிட்டது. அப்ப இதுதான் இப்ப பார்த்தீங்க என்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் அது ஒரு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இறமையுள்ள நாடு, எங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பாலிசி இருக்கின்றது, நாங்கள் எல்லா நாடுகளுடனும் எவ்வாறு எங்கள் உறவுகளை வரையறுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வரையறுப்போமே தவிர அமெரிக்கா வரையறுக்க தேவையில்லை என்றதான் அவர்கள் கூறிவிட்டார்கள். உண்மையும் அதுதான். என்னென்று சொன்னால், இப்போ அமெரிக்காவை நம்பி சீனாவை விட்டால் அமெரிக்கா எந்த நேரம் கையை விடும் என்று தெரியாது. உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் F-16 அமெரிக்கா சொல்லிவிட்டதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. பாகிஸ்தான் பிரதான எதிரியே இந்தியாவா. இந்தியாவுக்கோட சண்டைக்குத்தான் F-16 வாங்கினது. பிறகு அதை இப்ப இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்றால் அவ்வளோத்தையும் குப்பை கடைக்குத்தான் போடுவோம். அப்ப இதே ஒரு நிலைமை மேற்குலகத்துடன் ஏற்படும் என்பது இலங்கைக்கு நன்கு தெரியும். அவர்களின் கொள்கை வகுப்பாளர்கள் தரமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே இலங்கை மறுத்து விட்டு வந்து விட்டது. நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் வேறு வழியை பார்ப்போம் என்றால், சீனாவுடனான உறவுகள் இலங்கைக்கு முக்கியமானது. ஒரு நாட்டை அனுசரிப்பதற்காக இன்னொரு நாட்டை பகைக்க முடியாது. இந்த பாலிசி தமிழ் மக்களை விடுங்கள், இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அமைப்புகளிடம் இருக்கிறதா என்றதான் ஒரு அதை மாஸ்டர் இப்ப தெளிவாக கூறினார். அதாவது ஒவ்வொரு நாட்டையும் ஒரு நாட்டை துதிபாடி அவர்களின் காலை கழுவி ஏதாவது பெற்று விடலாம். அப்படி என்று நடந்ததாக உலகத்தில் வரலாறுகளும் இல்லை, காலை கழுவி பெற்றதாக. ஆனால் இன்னும் அவர்கள் இதனை நம்புவது போல் நடிக்கிறார்கள். என்னென்றால் தங்கள சபைகளுக்காக தங்கள் அமைப்புகளை தக்க வைப்பதற்கும் தாங்களும் ஏதோ செய்கிறோம் என்பதை காட்டுவதற்கும் இந்த வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இப்ப இந்தியாவிலிருந்து வாரவர்களுடன் புகைப்படம் எடுத்து போட்டு விட்டால் தாங்கள் ஏதோ வீர பிரபந்தம் செய்வது போலவும் தாங்கள் ஏதோ ராஜதந்திரிகள் போலவும் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக செய்கிறார்கள் என்பது தவிர இதற்கு அப்பால் இதற்கு ஒன்றும் எங்களால் கூற முடியாது. சந்திக்கு சந்தி ஒவ்வொரு அமைப்பை தொடங்கி வைத்துக் கொண்டு, சந்திக்கு சந்தி ஒரு கட்சிகளை வைத்துக் கொண்டு, அரவாஜி பேர் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர்கள், அரவாஜி பேர் இந்தியாவின் வெளிவார அமைச்சர்கள், கொஞ்சம் பேர் கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர்கள், கனடாவுக்கு வெளிவார அமைச்சர்கள், கொஞ்சம் பேர் பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சர்கள், வெளிநாட்டு அமைச்சர்கள். ஆனால் தமிழர்களுக்கு யாரும் இல்லை. அதான் அந்த பிரச்சனை. இத்தனை பேரும் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். இத்தனை பேரும் இப்ப கடந்த வாரம் கூட நாங்கள் பேசியிருந்தோம், அமெரிக்காவின் அரசு தலைவர் ஆலோசனை குழுவில் கூட தமிழர்கள் இருக்கிறார்கள். சிங்கப்பூர்ல தமிழர் என்றார்கள். நாங்கள் அப்ப
நான் முன்னரே ஒரு ஆசிரியர் தலையங்கம் போட்டிருந்தோம், என்ன பயன் என்று சொல்லி. நாங்கள் எங்கும் இருக்கலாம், நாசாவிலும் இருக்கலாம், அணு ஆயுத கட்டுப்பாட்டு துறையிலும் இருக்கலாம், ஐநாவிலும் இருக்கலாம், கூவிலும் இருக்கலாம், அமெரிக்காவின் வைஸ் பிரசிடண்டாயும் இருக்கலாம். அதெல்லாம் என்ன பயன்? இப்ப ரிஷி சுனாக் இந்தியர் தான், இங்கே பிரதமராக இருந்தார். இந்தியாவுக்கு என்ன பயன்? அவர் பிரித்தானியராகத்தான் இருந்தார். இங்கு இருப்ப கனடியர்கள் கனேடியர்களாகத்தான் இருப்பார்கள் தவிர அப்பப்ப ஏதாவது பிச்சை வேணும் என்றால் போடுவார்கள். உண்மையில் என்ன வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு இறமை இருக்கின்றன. நான் இதைத்தான் கூறினேன், இலங்கை கூறியதுதான் எங்களுக்கும் பொருந்தும். ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு இறமை இருக்கின்றது. அதற்குள் நிற்போமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள், இந்த கன்ஃபியூஷன்கள் இருக்காது. நாங்கள் அந்த நாட்டுக்காக வேலை செய்ய வேண்டும், இந்த நாட்டுக்காக வேலை செய்ய வேண்டும். இப்ப செம்மணி விவகாரத்தை எடுங்கள். செம்மணி விவகாரத்தை நாங்கள் அது உண்மையில் இப்போது கிடைக்கப்பட்ட ஒரு ஆதாரம். அதை என்ன செய்ய போறோம்? அடுத்தது திண்டியாச்சு, எடுத்தாச்சு, அடையாளம் காணலாம், காணலாம். அதுகள் விசாரணையில் கண்டுபிடிப்பது, விசாரணை, மெஷின், டிஎன்ஏ அனாலிசிஸ். அதை காசு கொடுத்தால் யாரும் செய்து கொண்டு போகலாம். இப்ப தமிழரிடம் இருக்கிற காசுகளை கலெக்ட் பண்ணி நாங்கள் வெளிநாட்டில் லெபோரட்டரி ஒன்றை ஹயர் பண்ணி செய்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அதை நீதிக்கான கோரலுக்கு என்ன செய்யும்? அதற்கான புறச்சூழல்கள், ஏது நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோமா? எங்க இலங்கையிடம் போக போறோமா? இலங்கை நீதியை தருமா? இந்தியாவிடம் போக போறோமா? இந்தியா இதை மனிதர்கள் ஆணைக்குழுவில் கொண்டு போய் எங்களுக்காக பேசுமா? தமிழகம் இதை பேசுமா? தமிழகம் பேசும், இங்க பேசுவார்கள், அவ்வளவுதான். 15 வருஷமா பேசினார்கள், பேசுவார்கள், பேசிக்கொண்டிருப்பார்கள், அவ்வளவுதான். அதுக்கு அங்கால அவர்கள் நகர முடியாது. சரி, பிரித்தானியா இதனை கொண்டு போகுமா? இலங்கைக்கு எதிராக கனடா இல்லை. இதே இந்த அமைப்புகளோ இந்த அரசியல்வாதிகளோ உண்மையில் மனம் திறந்து கதைப்பார்களாக இருந்தால் இதை விளக்கட்டும், கொண்டு போவார்களா இல்லையா? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். தொடர்ச்சியாக நான் கேட்பது அரசர்களே ஒன்றுதான், தமிழ் மக்களிடம் என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர்கள் வந்து உங்களோடு பேசுவதற்கு, இப்ப உங்களுக்கு தெரியும், சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள் அமெரிக்காவோடு பேசுகிறார்கள். அது பேசுவதென்றால் அமெரிக்கா கேட்பதை இவர்கள் அதை வந்து இங்கே தமிழ் அரசியல் பரப்பில் கூறுவது. இனி கொஞ்சம் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், இந்தியா சொல்லுவதை வந்து கூறுவது. இவற்றை தவிர தமிழ் மக்களிடம் ஒரு விடயங்கள் நடக்கும் பொழுது அவர்களிடம் போய் பேசி இந்த விடயங்கள் தொடர்பாக கருத்தை எடுத்து எவ்வாறு இது பார்க்கப்படும், நீங்கள் இதற்கு ஆதரவு வழங்குகிறீர்களா என்று அப்படி ஒரு அனுமதி எடுக்கின்ற எல்லாமே இருக்கிறதா தமிழர் தாயகத்தில்? ஒன்றுமில்லை, அதுதான் பிரச்சனை. அதற்காக சரி, பொருளாதார அபிவிருத்தி என்று சொன்னாலும் ஒரு முதலீடுகளை செய்வதற்கு அங்கு காணி அதிகாரம் இல்லை. அதனை படிப்படியாக பெறுவோம் என்றாலும் அதற்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள். 13 வேண்டாம், 12 வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் என்றால், ஆனால் வேண்டாம் என்றவர்கள் இன்னொன்றை கொண்டு வந்ததாகவும் இல்லை, அதுவும் இல்லை. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டற்காரன் என்ற மாதிரி எல்லோரும் தான் இங்கு அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறார்கள், ஆய்வாளர்களாகவும் இருக்கிறார்கள், எல்லோரும் தான் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள். முன்னர் ஒரு காலத்துல விடுதலை தேசிய தலைவர் கூறியது போல இப்ப அமெரிக்காவில் இருந்த மாதிரி தான். இப்ப அமெரிக்காவின் நிலைமையும் அவ்வாறுதான். தேசிய தலைவர் கூறியிருந்தார், நான் இறந்த பிற்பாடு நீங்கள் இயக்கத்தை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கலாம் என்று இப்போது கூவி பேமெண்ட்ல போட்டு விற்கிற அளவுக்கு கொண்டு விட்டு கிடக்கு. அது மாபெரும் விருட்சம், அந்த மாபெரும் இயக்கத்தை. அதே போலதான் இப்ப அமெரிக்கா மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கப்படுது. அங்க ட்ரம்ப் ஒரு பக்கம், இலோன் மஸ்க் ஒரு பக்கம், அப்படித்தான் நடைபெறுகிறது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் கேட்டது போல இந்த அதிகாரத்தை நாங்கள் தக்க வைக்க ஒரு படிப்படியாவது அதை பெற்றிருக்க வேண்டும். இப்ப பொருளாதாரத்திற்கு பாருங்கள், காணி அதிகாரம் இல்லை, முதலீடுகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை, அதனால் எதுவும் செய்ய முடியாது. சரி, அரசியல் அதிகாரம் யாரும் தரப்போவதில்லை. திருப்ப கூறுகிறோம், யாரும் தரப்போவதில்லை. உங்கள் அதிகாரம் உங்களிடம் தான் இருக்கிற, உங்கள் மக்களை கட்டமைக்க. ஒரு அணியில் திரண்டார்கள். எப்போது பொது வேட்பாளர் என்ற போது ஒரு அணியில் திரண்டார்கள். ஏனென்றால் இனிமேல் பொதுவாக சிங்கள அரசுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? தேர்தலில் எங்க நாங்கள் தொடர்பை வைத்துக் கொள்கிறோம்? ஒரே ஒரு தேர்தல், அரச தலைவர் தேர்தல்.
அதில் சிங்களவர்களுக்காக வாக்களிக்கும். உள்ளூராட்சி தேர்தல் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் இல்லை. அதையும் கட் ஆஃப் பண்ணினால் சிங்களத்துக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுகள் இல்லாது போகும். நாங்கள் தனித்த இனமாக மாறுவோம் என்றால் அதற்கும் எவ்வளவு மோசடி செய்தார்கள் தமிழாக்கள் தான். சிங்கள தேசம் எதிர்த்ததை விட சிங்களவனுக்கு அது விளங்கவில்லை. அரவாசி சிங்களவர்களுக்கு அது விளங்கவில்லை. இவங்களை இந்த இடத்துக்குள்ள போறாங்க. ஆனால் அதை எடுத்து கொடுத்து அதை இல்லாது செய்து மூடி அடித்து உடைத்து வீழ்த்தியதில் தமிழர்கள் தான் முன்னணியில் நின்றார். எந்த எல்லா இனத்தையும் விட எல்லா இனத்திலும் இவ்வாறு இருந்தாலும் நாங்கள் இந்த இவ்வாறான உள்ளக மோதல்களால் பாதிக்கப்பட்ட உலகிலேயே அதி பாதிக்கப்பட்ட இனத்தில் நாங்கள் மிக மோசமான இனமாக இருக்கிறோம். இதையும் கடந்துதான் பயணிக்க வேண்டும். இப்ப செம்மணியிலாவது இந்த கொள்கைகள் அரசியல் தாங்கள் என்ன நிலையில் நிற்கிறோம் என்றதையும் தங்களால் என்ன இயலும் இயலாது என்பதையும் அறிந்து இயலுபவர்கள் நின்று கொண்டு இயலாதவர்கள் வெளியில் போவார்களா என்றால் உண்மையில் அது ஒரு இந்த செம்மணி இந்த அந்த அந்த புதைகுழியில இருக்கிறவர்கள் குரலுக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு மரியாதையாக இருக்கும். என்னென்று சொன்னால் அதை வைத்துக் கொண்டும் இப்ப பிழைப்பு தான் நடத்துகிறார்கள். ஒரு பக்கம் சமூக வலைத்தளத்துல பிழைப்பு போய்கொண்டிருக்கிறது. ஒரு தளம் ஏஐயை வைத்துக் கொண்டு அதை வச்சு படங்களை கிரியேட் பண்ணி அதுல ஒரு 4-5 காசு பார்த்துடலாம் என்று ஒரு கூட்டம். அதை வச்சு கொண்டு பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ தங்களை பிரபலப்படுத்துவதற்கு ஒரு கொஞ்சம் கூட்டம். அந்த அந்த இப்போ அந்த செம்மணியில புதைக்கப்பட்ட சனத்தின் அந்த எலும்புக்கூடு பேசுமாக இருந்தால் என்ன பேசும் என்றால் எங்களை கிளறாம நீங்கள் விட்டிருக்கலாம். அப்படித்தான் அதுகளுக்கு இருக்கு. நீங்கள் இப்படி கிளறி எடுத்து வச்சு அரசியல்வாதிகளும் அமைப்புகளும் ஊடக வியாபாரிகளும் எங்களை வச்சு வியாபாரம் செய்கிறவங்களே தவிர எங்களுக்கான நீதியை கோருவதற்கு உங்களிடம் எந்தவித பொறிமுறையும் இல்லை என்ற போது இன்னொருவன் வந்து கிளறும் வரையும் எங்களை கிளறாமல் விட்டிருக்கலாம் என்றுதான் அதுகள் யோசித்திருக்கு. உண்மைதான். தமிழரிடம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு பொறிமுறையும் இல்லை. இதுதான் அடிக்கடி நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் செய்திகளை பார்க்கும் பொழுது ஏதோ அதிகாரத்தோடு இருப்பவர்கள் அதை சாதித்து விட்டோம், இதை சாதித்து விட்டோம் என்று அமைப்புகளும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர் தான் இருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் தட்டி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நன்றி அரசோகளே. ஏற்கனவே நான் அரசோடு உரையாடும் பொழுது எந்த ஒரு அதிகாரம் இல்லாத நிலைமை இருக்கின்றது ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில். இலங்கை தீவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக எந்த முடிவெடுத்தாலும் அல்லது எந்த பேச்சுவார்த்தை நடத்தாலும் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் அங்கே ஈடுபடுவது அதிகாரம் அறவே இல்லை. இப்ப நீங்கள் உங்களுடைய தலையங்கத்தில் கூறுகிறீர்கள் தந்திரோபாயம் தொடர்பாக கூறுகின்றீர்கள், கூறுகிறீர்கள் செம்மணி சிந்து பார்த்து இந்த மயானத்தில் எத்தனையோ எலும்புக்கூடுகள் இருக்கின்றது இப்ப அரசு அவர்கள் கூறினார். இது தொடர்பாக பாரிய ஒரு பிரச்சாரத்தை சர்வதேச மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கணும் என்றால் சர்வதேசத்தினுடைய கவனத்தை இது ஈர்த்திருக்கிறது. ஆனால் நீங்கள் கூறிய தந்திரோபாயம் உடனடியாக வந்தது என்னவென்று சொன்னால் CVK சிவஞானம் சுமந்திரன் இந்த குழு அனுராவுக்கு கடிதம் அனுப்பி இருக்குது. சாணக்கியன் நாடாளுமன்றத்துல கூறியிருக்கிற ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் செம்மணியும் விசாரிக்க வேண்டும். இதுதான தந்திரோபாயம் தமிழர் தரப்பை பொறுத்த மட்டும்? நீங்கள் தமிழ் சினிமால வடிவேல நகைச்சுவை ஒன்று இருக்குது. அந்த வடிவேல நகைச்சுவைதான் இப்ப இலங்கையில ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வடிவேல நகைச்சுவை என்னென்னா நீங்கள் ஒரு சீரியஸான இறுக்கமான ஒரு மனநிலையில் இருக்கீங்கள அந்த படம் பார்க்கறத அந்த இறுக்கமான மனநிலையை தளர்த்த வேணும். திரைக்கதைக்குள்ளான ஒரு இறுக்கமான மனநிலை வரலாம். இறுக்கமான மனநிலைக்குள்ள உங்களோட உள்ளம் அழுகிற நிலைக்கோ அல்லது கோபப்படுற நிலைக்கோ போகும். அப்படி போகைக்குள்ள உங்களோட உள்ளம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு கையாளப்பட்ட உத்தியில் தான் வடிவேலனுடைய நகைச்சுவை உலகம். அதுதான் இப்ப அங்க நடந்து கொண்டிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுல ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் தனிமனித நிலையில இருந்தாலும் சரி சமூக நிலையில இருந்தாலும் சரி என்றைக்குமே மனிதன் வலுவில்லாமல் இருக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வலி இருக்கிறது. இந்த உலகத்தில இருக்கிற வரலாற்றினுடைய திசையை பார்த்தீர்களா இருந்தா அல்லது விஞ்ஞான வளர்ச்சியினுடைய திசையை பார்த்தீர்களா இருந்தாலும் கூட அல்லது கவிதைத்துறை இலக்கிய வளர்ச்சியுடைய திசையை பார்த்தீர்களா என்றாலும் சரி எதிலும் கூட ஒரு மனிதனுக்குள்ளால்தான் திரும்பும்.
வரலாறு. ஒரு மனிதனுடைய சிந்தனைகளால, ஒரு மனிதனுடைய முயற்சிகளால, ஒரு மனிதனுடைய வழிகாட்டலுக்களால திரும்புற வரலாற்றை தான் கொண்டது உலகம். 10 பேர் வந்து 2 உலகத்துல வழிகாட்டி 10 பேருட்டு வலுவை ஏற்படுத்தி அப்படி வர்றதில்லை. தமிழ் சமுதாயத்துல வலி இல்லாமல் இல்லை. ஆனால் தேசிய தலைவரை பற்றி நாங்கள் பேசுறோம். தேசிய தலைவருடைய தன்மை எப்படியாக இருந்தது? அந்த தமிழ் மக்களுடைய வலுவை வந்து ஒருங்கிணைக்கிறதாக இருந்தது. அந்த தமிழ் மக்களுடைய வலுவை வெளிப்படுத்துவதற்கான வழிகளை உருவாக்குவதாக இருந்தது. அதற்கு வந்து அதுவரை இருந்தவர்கள் இப்படித்தான், அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அழிகிறோம் கவிழ்றோம் புரள்றோம் என்று பிதற்றி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஆற்றலுக்குள் போக முடியாமல் இருந்தார்கள். அப்பொழுது மக்களுக்கு மேல் நம்பிக்கை வைத்து, மக்களால் முடியாத எதுவும் இல்லை என்ற உறுதியுடன் மக்களை சேர்த்து கொண்டு புறப்பட்ட வரலாறு தான் 31 ஆண்டு காலம் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு நடைமுறை அரசை அமைத்து உலகத்திலே வந்து தாங்கள் ஒரு தேச இனம், உலகத்தில் மூத்த குடி, இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனை அனுபவிக்கிறோம் என்று உலகம் முழுவதும் வந்து விழித்து பார்க்கறதுக்கு செய்தது. அந்த பின்னணியில் தான் உலகம் முழுக்க தமிழர்கள் பறந்து வாழ்ந்து அந்த அனைத்துலக இனமாக கூட ஈழத்தமிழினம் மாறுவதற்கான தன்மை வந்தது. இப்போ கிட்டடியில வந்து தமிழ்நாட்டினுடைய பிரபல நடிகர் ராதா ரவி வந்து அழகாக ஒரு போட்டியில சொல்லியிருந்தார், நாங்கள் எத்தனையோ பேர் முதல் வெளியே போய் வந்திருக்கிறோம், அதெல்லாம் ஷூட்டிங்கை கொண்டு போனா, அவன் ஷூட்டிங்குக்கு நாங்கள் அவனோட போய் சாப்பிட்டோம், இருந்தோம், ஊரை பார்த்தோம், வந்தோம். ஆனா எப்ப ஈழத்தமிழ் மக்கள் வந்து வெறும் பையோட, ஒரு கைக்கு 5 10 விரலோடையும் ஒரு பையோடு மாத்திரம் வந்து இந்த தேசங்கள்ல போய் இறங்கினாங்களோ, அவங்க தங்களோட உழைப்பின் முயற்சியினால, அந்த ஒருமைப்பாட்டால உருவாக்கின அந்த வாழ்வுதான் எங்களை வந்து எங்களுடைய காலத்திலே கூட வெளி உலக காட்டியது. அதன் காரணமாக தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து யார் யாரில் என்னென்ன கலைத்திறன் இருக்கின்றதோ, யார் யாரில் என்னென்ன பேச்சுத்திறன் இருக்கின்றனோ அவர்கள் வந்து அனைத்து உலகத்துக்கு இன்றைக்கு அறிமுகம் ஆகிறோம், போகிறோம், பெறுகிறோம் என்றால் அதுங்கள் ஈழத்தமிழரால் தான். அவருடைய வீரத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. அவர்கள் எங்களை விட அதிகம் வீரமுள்ளவர்களுடைய காரணம் என்றால் உலகம் முழுக்க எந்த ஏர்போர்ட்லையும் ஈழத்தமிழர் என்றால் அங்கே இருக்கிற அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் உட்கார் நிமிந்து உட்காருவார். யாருமே குடிந்த நிலையில் இந்த ஈழத்தமிழரையும் இந்த விமான நிலையத்திலும் வரவேற்ற வரலாறு இல்லை. அது அவங்களோட வீரம், அதை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனா சொல்வது என்னென்றால், இந்த ஈழத்தமிழருடைய அந்த முயற்சியும் உழைப்பும் தான் தமிழகத்துக்கு கூட அடையாளத்தை தந்ததுன்னு சொல்லி அவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக கூட இருந்தவர். அவருடைய தந்தை எம்.ஆர். ராதா வந்து எம்ஜிஆருடைய வரலாற்றிலே மிக முக்கியமான பங்களை வகித்தவர். அவைகள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது அந்த அங்கே இருக்கிற தமிழருக்கு புரிகிற அந்த அறிவு வந்து எங்கள் ஈழத்தமிழருக்கு இல்லை. எங்களால் செய்ய முடியாத எதுவும் இல்லை என்ற எண்ணம் இல்லை. எங்களால் செய்ய முடியாத எதுவும் என்ற எண்ணம் இல்லாமல் யாரோ ஒருவன் வந்து எங்களுக்காக செயற்பட வேண்டும் என்ற ஒரு தன்மைக்குள்ள செயற்படுற தன்மை தான் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எழும்பி வந்தால் அவர்களுடைய சக்தி ஒன்றுகிறோம் என்பதற்காகத்தான் மக்கள் எழும்பாதவாறு மக்களை வந்து 100கணக்கான பல்குழுக்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் ஒரு சமுதாயத்தை பல்குழுக்களாக பிரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு என்ற வள்ளுவருடைய வார்த்தையை மறந்து விடாதீர்கள். மக்களை பிரிக்காதீர்கள், மக்களுடைய சக்தியை பிரிக்காதீர்கள். பல ஊர்களாக இருந்தாலும் பொது நிலையிலே வந்து அவர்கள் ஒன்றிணைய வேண்டும். நேற்றைக்கு பார்த்தீர்களா இருந்தால் மேக்ரோன் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருந்தாலும் சரி, இங்கிருக்கின்ற ரிஃபார்ம் கட்சியாக இருந்தாலும் சரி, இங்கிருக்கின்ற லிபரல் கட்சியாக இருந்தாலும் சரி, யாராவது ஏதாவது அந்த பிரித்தானியாவினுடைய அந்த நெறிப்படுத்தலுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினார்களா? அதுதான் அந்த ஒருமைப்பாடு. எங்களுக்குள் வந்து பிரச்சனை வரும், ஆனால் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து ஆங்கிலத்தில் சொல்வார் டோன்ட் வாஷ் தி டர்ட்டி லினன் இன் பப்ளிக் ன்னு சொல்லி. அது மாதிரி எங்களுடைய அழுக்களை கொண்டு வந்து நாங்கள் வந்து பொது இடத்தில் கழுவுவதல்ல வாழ்வு. எல்லாமே நேரிலும் அழுக்கு வெளியேற்றப்பட வேண்டிய ஒன்றாதான் இருக்குது. உடம்பாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி. அது ஒரு இன்னொன்று இருக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தர் வந்து கருத்து நிலை முரண்பாட்டில் இருக்கிறார் என்றால் அவரை ஒன்றில் மிரட்டுறது அல்லது அவரை இல்லாமல் செய்துவிட்டால் அதுடன் வந்து அந்த கருத்து நிலை முரண்பாடு போயிடும்னு சொன்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனைகள் செல்வது, அவிதமாக செயற்படுவதன் மூலமாக வந்து மேலும் மேலும் ஒரு வன்முறை கலாச்சாரம் உள்ள சமுதாயமாக மாறிக்கொண்டு போற சூழல் வருமே தவிர பிரச்சனைகளை தீர்க்க ஆயுதம் என்பது ஒரு கருவி. அந்த கருவி வந்து எப்போ பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் உண்மையை, நீதிக்கான
போராட்டங்களை நெறிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் ஆயுதம். ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை கட்டமைக்கலாம் என்கின்ற கட்டமைப்புகள் போவோமா இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பது இப்பொழுது வடிவாக இன்னும் ஒரு 10 வருஷத்துல தெரியும். ட்ரம்பும் நெத்தன்யாகும் இப்படியான நிலைக்கு 10 வருஷத்துக்கு போவார் என்பது 10 வருஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி என்ன நடக்கும் என்று சொல்லி. என்றால் இந்த அதிகாரத்தை பற்றி பேசுறோம். அதிகாரம் பொசிஷன் பவர், அதாவது ஒரு பதவியில இருக்கிற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தன்மைதான் அதிகாரமே தவிர அதை தனி மனிதன் தன்னுடையதாக பயன்படுத்த எப்பொழுது தொடங்குறானோ அப்பொழுது அது பிரச்சனைக்குரியதாக மாறும். அது மக்களுடையது, மக்களுடைய சார்பாகத்தான் நீங்கள் எங்கேயும் பாருங்கள். அது வைத்தியராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய சார்பு, மக்களுடைய பலம், மக்களுடைய பின்னணியில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் பாத்தீங்களா இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் 2 எதிர்கொள்வதற்கான மாற்றங்கள் தெரியுது. ஒன்று யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கு கிழக்கு சமூக அமைப்புண்டு அந்த அமைப்புல கண்டுமணி லவகுசராசா என்பவர் தலைமையாக கொண்டிருக்கின்ற அமைப்பு ஜூலை மாதம் 26ஆம் தேதி வடக்கு கிழக்கு முழுவதும் தழுவிய அனைத்துலக விசாரணைக்கான மக்கள் போராட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து, அது ஒரு மிக முக்கியமான ஒன்று. என்றால் நாங்கள் மனித வலுவை நாங்கள் ஒன்று திரட்டுவதன் மூலமாகவும் அந்த மனித வலு உலகத்தில் இருக்கிற மனித வலுவுக்கு அந்த செய்தியை கூறி உலகத்தில் இருக்கிற மனித வலுவை நாங்கள் தட்டி எழுப்பதன் மூலமாகத்தான் அதை செய்யலாம். அதனாலதான் பாரதிதாசன் மிக அழகாக போனான், பண்பாடும் பறவையே என்ன தூக்கம் என்று சொல்லுவான். பண்பாடும் பறவைன்னு சொல்றது, நீ குயில் பாட்டு பாடி ஒரு விழிப்புணர்வை தரும். அப்ப விழிப்புணர்வை தர வேண்டிய நீ ஏன் தூங்குன்ற கேள்விதான் அங்க பாரதிதாசன் வைப்பான் அந்த பாட்டுல. அந்த வகையில இப்பொழுது நடைமுறையில இந்த போராட்டத்தை எவ்விதமாக கட்சி சார்பற்ற முறையில செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற அனைத்துலக மனித உரிமை ஆன குழுவில ஈழத்தமிழர் பிரச்சனை அவர்களுடைய மனித உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உலக நாடுகளுக்கும் ஐக்கிய நாடு சபைக்கும் இருக்குது என்ற அந்த அழுத்தத்தை கொண்டு வரக்கூடிய முறை எப்படி அமையும் என்றது ஒரு மிக முக்கியமான செய்தி. அதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இன்னொன்று, அந்த ஐக்கிய நாடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு பேரவைக்கு நாங்கள் ஒருமித்து இதுதான் எங்கள் பிரச்சனை என்று தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதை மையமாக வச்சுதான் இப்ப அரசு கூறினார், அந்த அரச தேர்தல் சிங்கள மக்களுக்கு நாங்கள் ஒரு தனியான தேச இனம், எங்களுடைய பலத்திலும் உங்களுடைய எதிர்காலம் இருக்கின்றது என்றதை நாங்கள் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ன எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஆற்றல் தான் செல்ஃப் டிட்டர்மினேஷன். அப்ப உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அந்த தன்மையில் ஈழத்தமிழர்களுடைய பங்களிப்பு முக்கியம் என்று காட்டுவதற்கு எங்கள் சார்பாக இல்லை. நாங்கள் சிலங்க அரசாங்கத்தின் நிராகரிச்சாக்கள் தான். ஆனால் அவர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கும் ஈழத்தமிழர்களுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது என்ற உண்மையை உணர்த்துவதற்கு ஈழத்தமிழருடைய அந்த வாக்குப்பலத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் பொது வேட்பாளர் முறை தேவையா இருந்த பற்றியெல்லாம் அரசு தெளிவாக கூறினார். அப்படித்தான் இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுகின்றார், இந்த செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடு சபையினுடைய அனைத்துலக மனித உரிமைகள் அமர்வில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனை பற்றிய மனித உரிமை பற்றிய ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கப்படுகிறோம். அது அரசியல் அல்ல, அது பதவி அல்ல. எல்லாரும் ஒன்றடியா வாருங்கள், நாங்கள் உட்கார்ந்திருந்து படிப்பை நாங்கள் தயாரிப்போம். அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் ஏனென்றால் இதில் எல்லா கட்சியிலும் சட்டத்தரணிகள் இருக்கின்றீர்கள். விக்னேஸ்வரனும் சட்டத்தரணி தான், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சட்டத்தரணி தான், சுதந்திரனும் சட்டத்தரணி தான். இப்படி எல்லா இடத்திலும் சட்டத்தரணிகள் கும்பலே ஈழத்தரசியலுக்குள் நிறைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஆக குறைஞ்சது உங்களுடைய சட்டத்தரணி படிப்புக்குரிய சட்ட அறிவை பயன்படுத்தியாவது ஒரு பொது வடிவத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கள்ட்ட தான் இந்த நேரத்துல ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இதுதான் என்பதை வெளிக்காட்ட முடியும். ஆனால் இதுவரையந்தம் அதனையும் அரசியலாக பார்த்தது. அது இப்ப அரசு கூறினார் என்னன்னு சொன்னால், எல்லாத்தையும் அரசியல் படுத்தாதீங்க, அரசியல் இல்லாமல் வாழ்வில்லை, அது வேற விடயம். ஆனால் அரசியல் என்றது உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஒன்றுநீரான அரசியலே தவிர, நான் டொய்லெட்டுக்கு போறதும் எல்லாரும் இத்தனை மணிக்கு தான் டொய்லெட்டுக்கு போகணும், இத்தனை மணிக்கு தான் நாங்கள் ஜூரினேட் பண்ண வேணும்னு சொல்லி செயற்படுறதல்ல அரசியல். அது தன்மையோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது ஒரு உடலோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதுபடினால அரசியல் என்றது என்னென்றால் அந்த மனித குலத்தை இவர்கள் அழகாக சொன்னார்கள். அந்த வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். தமிழருடைய மனித குலத்தன்மை பாதிக்கப்படுகிறது. அவர் ஹியூமனிடேரியன் ப்ராப்ளம், அவர் ஹியூமனிசம் ப்ராப்ளம்,
காசால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அத்தனையும் வந்து 2009ஆம் ஆண்டிலே எங்களோட மண்ணில நிகழ்த்தப்பட்டதான் நாங்கள் திருப்பி 2வது முறையாக ஒப்புவரி கொண்டிருக்கு. அந்த அன்றைக்கு வந்து இந்த நாடுகள் எல்லாம் அங்க வந்து அதனை அனுமதித்து ராஜபக்ச அரசை வந்து உலகத்தினுடைய அரசாக தொடர்ந்து ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வந்து இந்த நிலையிலே இருக்கின்றது. அதே நேரத்தில் அதுக்கெல்லாம் துணையாக இருந்த நாங்கள் இந்த ஆசிரியர் தலைவர்கள் அதையும் கூறியிருக்கோம். இப்போ நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ ஜேவிபி எடுப்பீர்கள் அந்த ஜேவிபியினுடைய பரிணாம வளர்ச்சி தான் தேசிய மக்கள் சக்தி, அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் ஜேவிபி சிங்கள மக்களை பொறுத்த மட்டும் அது ஒரு இடதுசாரி அவர்களுக்கான மக்கள் விடுதலை அமைப்பாகத்தான் தோற்றம் பெற்றது. அது வரலாறு, அது யாரும் மறக்க முடியாது. அப்படியாக தோற்றம் பெற்றது. இந்த சிங்கள இடதுசாரிகள் எல்லாம் ஒரு கட்டத்துல இன்னும் பிரகரவாக இருந்தாலும் சரி, கொள்ளிநாடு சில்வாக இருந்தாலும் சரி, சிங்கள இடதுசாரி தலைமைகள் அவைகள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒருமித்து இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் தங்களுடைய இனத்தினுடைய எதிர்காலத்துக்கான ஒரு அரசியல் செல்நெறியாக அமைய வேண்டும் என்று வந்த பொழுது உலகளாவிய இடதுசாரித்துவம் வந்து இலங்கை இடதுசாரி கட்சிகள் இருந்து விடைபெற்றது. அதற்கு பின்னர் அவர்கள் தங்களுடைய சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிலைப்படுத்துவதில் எல்லோரும் வந்து ஒருமித்தில் தான் நின்று மட்டும் காணப்படுகின்றனர். அந்த நிலைத்தான் ஜேவிபி இருக்கின்றது. ஆனால் ஜேவிபி இந்த தந்திரோபாய நடுநிலைமையை பயன்படுத்தித்தான் தங்களை அழித்த இந்தியாவுடன் இன்றைக்கு வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரேமதாசவுடன் சேர்ந்து தங்களை அழித்த அமெரிக்காவுடன் மேற்குலக நாடுகளுடன் இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களை நீங்கள் அழித்தீர்கள் என்று பழிவாங்குற உணர்ச்சியில் அவர்கள் செயற்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு அதனால் தான் தங்களுக்கு அழிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட தங்களுடைய அரசியல் இலக்கை முன்னெடுப்பதற்கு இந்த தந்திரோபாய நடுநிலைமையை கையாண்டு கொண்டு போற காரணத்தினால்தான் அவர்கள் வந்து அந்த இலக்கு நோக்கி நகர்கின்றார். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவர்களும் அந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்துக்கான செல்நெறின்றதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் அதைத்தான் நம்புகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று வந்து அவர்கள் உண்மையான இடதுசாரித்துவத்தின் அடிப்படையிலே சாதி மத மொழி நிறபேதங்களை கடந்து ஒரு மனிதனுடைய வாழ்வை உறுதிப்படுத்துவதுதான் கார்ல் மார்க்சினுடைய தத்துவம் என்று அந்த தன்மைக்கு எப்போ அதை உணர்கிறார்களோ, அல்லது அந்த கிராமங்கள் மக்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதுதான் மக்களுடைய மாசியதுங்கிற தத்துவம் என்று எப்போ உணர்கின்றார்களோ, அல்லது வந்து எந்த ஒரு சிறுதேச இனமாக இருந்தாலும் அந்த சிறுதேச இனம் தனக்கான தன்னாட்சி உரிமையுடன் வாழ்வதை உறுதிப்படுத்துவதுதான் இனிசம் என்றதை உணர்கிறார்களோ, அப்பொழுதுதான் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்களால் செயற்பட முடியும். ஆனால் அவர்கள் இப்பொழுது இடதுசாரி அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயற்படவில்லை. ஆனால் அந்த இடதுசாரி அரசியல் சித்தாந்தங்கள் ஒரு தலைமத்துவத்தை உருவாக்குவதற்கு, ஒரு முகாமத்துவத்தை உருவாக்குவதற்கு என்னென்ன நுணுக்கமான வழிமுறைகளை காட்டிக் கொடுத்தாலும் அதை செய்கின்றார்கள். இன்று வந்து அவர்கள் சிங்கள சாதாரண மக்களுடைய எழுச்சிக்கான ஒவ்வொரு படியையும் அமைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். ஒவ்வொரு படியும் அமைத்துக் கொண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கதிர்காமம் தமிழர்களுடைய பாரம்பரியமான வழிபாட்டு தலம் மட்டுமில்லை, தமிழருடைய பண்பாட்டிலே வந்து பிரிக்கப்பட முடியாத அங்கத்தை கொண்டிருக்கிற இடம். அங்கு நடந்த பிருகுணி கதிர்காம தேவாலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்த இஸ்ல பெருகிறாவின் ரத்தோலி பெருகிறாவை பார்வையிட்ட ஜனாதிபதி ஹசிராஜா ஜானை மீது புனித கலசத்தை வைத்தார். அதன் பின்னர் நடைபெற்ற வைபவத்தில் விளையாட்டிய ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க ஒரு நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையில் மாத்திரமே முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவித்தார். இப்பொழுது இவர் வரலாற்று தூக்கி பிடிக்கிறார்கள். ஆனால் வரலாற்றில் இருந்து நாங்கள் வந்து அது வரலாறு என்பது மேலாண்மை சக்திகளுடையது, அதிலிருந்து நாங்கள் மக்களுக்கான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற இடதுசாரி தத்துவத்தை இவர் கைவிடுகின்றார்கள். கைவிட்டுக் கொண்டு உலகில் வளர்ச்சியடைந்ததாக கருதப்படும் ஒவ்வொரு நாளும் அந்த வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் அதன் மீது கட்டியெழுப்பதன் மூலமே அந்த வளர்ச்சியை அடைய எதிர்பார்க்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஒரு நாடாக நாமும் நமது வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நமது சமூகத்தை ஒரு கலாச்சார சமூகமாக மாற்ற புத்த மதம் உதவியது. பௌதிக வளங்களை முழுமைப்படுத்த முயற்சிக்கும் சமூகத்தில் மறைந்து வரும் சமூக மதிப்புகள் மற்றும் பண்புகள் மீண்டும் முயற்சி பெற தந்தை மகன் உறவு, ஆசிரியமானவர் உறவு, இவைகள் எல்லாம் மாறுபடுகின்றன. இவ்வாறான மாற்றங்களில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு கலாச்சார நிகழ்வு வாக்களிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 2186 வருடங்களாக இந்த ருகுண கதிர்காம பெருகிறா சுமார் 100 தலைமுறைகளாக நடைபெற்று வருவதுடன் இந்த கலாச்சார நிகழ்வுக்கும் மக்களின் வாழ்வியலுக்கும் உள்ள தொடர்பு காரணமாகவே இந்த பிரகரை நடத்துவது சாத்தியமாக உள்ளது இங்கே சுட்டிக்காட்டினர் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் வந்து தொன்மங்களை வரலாறாக்குகின்ற தவறான நிலைக்கும் போகின்றீர்கள்.
நீங்கள் உலகத்தினுடைய பகுத்தறிவாதத்தினுடைய பின்னணியிலே வந்த மார்க்சிசத்தை பற்றி பேசுகின்றவர்கள், உலகனுடைய பகுத்தறிவாதத்தின் பின்னணியிலே வந்த லெனினிசத்தை பேசுகின்றவர்கள், உலகத்தினுடைய பகுத்தறிவாதத்தின் அடிப்படையிலே வந்த மார்க்சிச தத்துவங்களையோ அல்லது ஃபீடல் காஸ்ட்ரோட தத்துவங்களையோ வாயளவிலே பேசுகின்ற நீங்கள் இன்று 2186 வருடங்களாக அது சிங்கள பகுதியாக இருந்த என்ற தொன்மத்தை நீங்கள் உலகுக்கு வெளிப்படுத்த முயற்சிக்கின்றீர்கள். இங்குதான் நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்றதான் உங்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். இந்த நிலை தமிழனுக்கு இல்லை. கதிரகம் ஆர்மனாவலர் அறிவிச்சுடர் கொடுத்தல் என்று எழுதிய ஒரு வரலாற்று குறிப்பிலே பாலசிங்கம் என்கின்ற மதுரையில் இருந்த மதுரை அரச குடும்பத்தினுடைய ஒரு தளபதி கதிர்காமத்துக்கு வந்த இடத்துல அங்கிருந்த சிங்கள அரசியை காதலித்ததன் காரணமாக பாலசிங்கத்துக்கு சீதனமாக கொடுக்கப்பட்டு அந்த நில உறுதி இன்றைக்கும் தமிழர்களுடைய பேரில் தான் இருக்கின்றது. சிங்களுடைய பேரில் இல்லை நில உறுதி. ஆனால் தமிழர்களுடைய தொன்மங்களின் அடிப்படையில் இது வரலாற்றின் முற்பட்ட காலத்திலிருந்து தமிழருடைய முருக வழிபாட்டின் தொடர்புடைய முக்கிய தொன்மமாக இருக்கின்றது. கதிர்காமத்திலிருந்து தமிழ்நாட்டிலே அறுபடை வீடுகள் இருக்கிற மாதிரி இலங்கையிலே ஆற்றுப்படை வீடுகள் கட்டமைக்கப்பட்டதன் காரணமாக தான் ஆற்றோரமாக வளர்ந்து வந்த முருக வழிபாடு கதிர்காமத்திலிருந்து மட்டக்களப்பினுடைய ஊர்களுக்கூடாக செல்வச்சன்னதிக்கு செல்வச்சன்னதியினால் கொழும்புத்துறைக்கு கொழும்புத்துறையில் தான் அப்போது நல்லூர் இருந்தது. அந்த முருக வழிபாட்டு வளமை வளர்ச்சி பெற்றது. அப்ப தமிழர்களுடைய பண்பாட்டை தமிழர்களுடைய வரலாற்றை சிதைக்கின்ற ஒரு தன்மையை ஒரு பகுத்தறிவாதம் பேசுகின்ற ஒரு பகுத்தறிவாதிகள் என்று உங்களை வெளிப்படுத்த முயல்கின்ற நீங்கள் புத்த மதத்தினுடைய தொன்மத்தை மையமாக பேசுகின்ற பொழுது நீங்கள் யார் என்பதை காட்டுகின்றீர்கள். இதனால்தான் நாங்கள் உங்களுடைய மக்களுக்கு சொல்கின்றோம். ஆர்மனாவலரை மிக தெளிவாக 1879 மே மாதம் 22 வண்ணார்பனை சையப்பிராச வித்தியாசாலையில் பொன்னுமன் ராமநாதனை அரசியல் வேட்பாளராக அறிமுகம் செய்த பொழுது தமிழர் அல்லாதவர்கள் தமிழரை ஆள அனுமதிக்க மாட்டோம் என்றுதான் கூறினார். தமிழர் அல்லாதவர்கள் இந்த தமிழனுக்குத்தான் தமிழனை பற்றிய வரலாறு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். சைவ கோயில்களை தமிழ் கோயில்கள் என்று அழைக்காதீர்கள். சைவம் ஒரு மதம், தமிழ் ஒரு மொழி. தெளிவாக சொன்னார். சைவம் ஒரு மதம், தமிழ் ஒரு மொழி. ஆனபடியினால் நாங்கள் தமிழர் என்ற நிலையில் செயல்படுவோம் என்று அந்த இடத்துல சொன்னார். அரசியல்ல மதத்தை கொண்டுராதீர்கள், இந்துத்துவாவை பேசாதீர்கள், யாழ்ப்பாணத்தினுடைய வரலாற்றை சைவ பின்னணியில் மட்டும் பார்க்க முற்படாதீர்கள். சைமன் காசி செட்டியினுடைய அவர் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியிலே அவர் சட்டசபையில் இருந்த பொழுது முதல் தன்னாட்சியை பற்றி பேசினார். தமிழருக்கு தன்னாட்சி உரிமை இருக்குன்னு சொன்னார். திருகோணமலையுடைய தனித்துவத்தை பற்றி வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் பரதகுலத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு சைவர் அல்ல என்றதுக்காக சைவர் அல்லாத ஒரு இன்னொரு சாதியை சேர்ந்தவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லித்தான் இவ்வளவு சிக்கலை உருவாக்கினீர்கள். ஆக இந்த வரலாற்றையெல்லாம் தெரிந்த நீங்கள் இனியாவது இந்த இடத்திலே இந்த ஜூலை 26 நடக்க இருக்கின்ற அந்த மக்கள் ஒருங்கிணைப்புக்கு, மொபிலைசேஷன் சொல்வார்கள், மக்களை ஒருங்கிணைக்கிற அந்த தன்மைக்கும், அதே மாதிரி கையேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சி தன்மையை கடந்து ஐக்கிய நாள் சபைக்கு ஒரு பொது நிலையான ஒரு சட்ட வரவை நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்ற சட்ட ரீதியான அந்த கோரிக்கைக்கும் தயவு செய்து செவி கொடுங்கள். இல்லாவிட்டால் இளையவர்களுக்கு பாதை விட்டு தயவு செய்து நீங்கள் எல்லோருமே உங்களுடைய பதவியில ராஜினாமா செய்துவிட்டு போகிறீர்கள். நான் சொல்கின்றேன், இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் உங்களுடைய பதவிகளை நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு போவீர்களா இருந்தால் ஒரு வருஷத்துக்குள் மாற்றம் பெறும். மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி. அரசோகளே, மாஸ் கிரேவ் என்று சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு கூறினால் சேர்பியாவில் ஸ்லோபடான் மிலோசெவிச்சுக்கு என்ன நடந்தது என்று தெரியும். செம்மணியில் பாரிய மனித புதைகுழி, மாஸ் கிரேவ். இது தொடர்பாக கவனிப்பு போராட்டங்கள் நடைபெறவில்லை. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் போராட்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது நடக்கும் பொழுது அதை பார்க்கலாம். இனி சர்வதேச நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் பாரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். ஆனால் இவை நடக்காத ஒரு நிலைமை இப்பொழுது காணுகின்றது. இப்ப மாஸ்டர் போல கூறினார், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வு செப்டம்பர் மாதத்தில், உங்களுக்கு தெரியும், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அந்த போராட்டம் தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த செம்மணி புதைகுழி மீண்டும் பெரிய ஒரு விழிப்புணர்வை சர்வதேசத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இது அங்கே பூத்தப்படும். இதை எவ்வாறு தந்திரோபாயமாக எவ்வாறு இதை பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கையாளலாம் என்று நீங்கள் நம்புகிற சுருக்கமாக கூற வேண்டும். உண்மைதான், நீங்கள் கூறியது போல மிலோசெவிக்கின்ற படுகொலை. நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் பொஸ்னியாவில் 7000 முஸ்லீம் மக்கள் தான் கொல்லப்பட்டார்கள்.
அதற்குத்தான் அந்த நாடே சுதந்திரம் அடையக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருந்தது. இதில் கூடுதலாக பிளே பண்ணியது ஜியோ பாலிட்டிக்ஸ், பூகோள அரசியல். அப்ப பூகோள அரசியலை நாங்கள் எவ்வாறு நகர்த்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கூறியது போலதான் இந்த போராட்டங்கள் மிக முக்கியமானவை. போராட்டங்கள் மட்டுமல்லாது இந்த போராட்டத்தை எங்கு ஒருங்கமைக்கின்றோம் என்பது, அதாவது தங்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் போய் போராடி விட்டு வீட்டுக்கு செல்வது அது ஒரு போராட்டம் அல்ல. நீங்கள் இதை வடிவாக கால்குலேட் பண்ணி எந்த தரப்புடன் பேச வேண்டும், எங்கு நாங்கள் போராட்டத்தை செய்ய வேண்டும், யாரை இதற்குள் இழுக்க வேண்டும் என்றதை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், இப்போ நான் முன்னர் கூறியது போல இந்த இயந்திரங்களை வாங்குவதாக இருந்தாலும் சரி, தமிழர்களின் காசுகளை போட்டு வாங்குவதை விட ஒவ்வொரு நாடுகளையும் அதற்குள் இழுப்பதன் ஊடாக, அந்த நாடுகளின் உதவிகளுடன் இழுப்பதன் ஊடாக. அடுத்ததாக உலகம் பெரிது, நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். ஏனென்றால் திறக்காத கதவை தட்டுவதால் எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்கள் தட்ட வேண்டிய கதவுகள் பல இருக்கின்றன. உங்கள் போராட்டத்தையும் அப்படி விரிவாக்குவீர்களாக இருந்தால் இதற்கான நீதி கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் சாணக்கியன் மாதிரி இதற்குள் ஈஸ்டர் படுகொலையையும் இழுத்து அதையும் இழுத்து மல்லினப்படுத்தி என்னன்னா தாங்கள் ஒரு சேஃப் சைட்டான நாங்களையும் இல்லை இங்கேயும் இல்லை அதையும் ஒரு சொல்லி அவர்களையும் சிங்களவருக்கு நான் நல்லவன், தமிழனுக்கு நான் நல்லவன் என்று இருந்தால் அதுக்கு ஒன்று செய்ய முடியும். அது மட்டுமில்லை, அது செம்மணி புதைகுழியை வலுக்குறைப்பதாகத்தான் நான் அதை பார்த்தேன். நானும் அப்படித்தான் பார்த்தேன். ஏனென்றால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அவர்கள் கையாளுவார்கள். தமிழ் மக்களுடைய இந்த செம்மணி மாஸ் கிரேவ் புதைகுழியை யார் கையாள போகிறார்கள்? அப்ப அங்கே அப்படி கூறும் பொழுது வலி குறைத்திருக்கிறதாக உடனடியாகவே ஆவேசத்தை ஏற்படுத்தியது. உண்மைதானே. இதில் என்ன நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், இவங்களுக்கெல்லாம் சாணக்கியம் இல்ல, அரசியல் தெரியாதுன்னு இல்ல, அவங்களுக்கு நல்லா அரசியல் தெரியுது, எவ்வாறு ஏமாத்துவது என்று. பாருங்கள், அந்த புதைகுழிக்குள் செம்மணி புதைகுழிக்குள் கொண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலை சேர்க்க வேண்டும் என்றதை ஒரு எவ்வளவு கண்ணிங்கா யோசித்திருக்கிறார்கள் என்றால், சிறந்த அரசியல்வாதிகள், ஆனால் தமிழர்களுக்கு எதிரான சிறந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். அதுதான் அவங்களோட சிறப்பு. அது அவங்களோட சிறப்பு, பிரச்சனை இல்லை. அவங்க என்னென்றால் சிங்களவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள் திசை திருப்புவது. அவர்களின் பிழைப்பும் அவர்களின் உழைப்பும் அவர்களின் பதவி மோகமும் அதற்காக அவர்கள் எதுவும் செய்வார்கள் என்றால் இதை கடந்து பயணிக்க நாங்கள் அவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்றால் எதிரியிடம் நாங்கள் நமக்கான நலனை எதிர்பார்க்க முடியாது. அருள் சொல்வது மிக முக்கியம். அதாவது நாங்கள் இறமை உள்ள மக்கள் என்ற அடிப்படையில இது எங்களோட சொந்த மண், எங்களோட மண்ணில நாங்கள் வெட்டி புதைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் வரலாறு. இன்னொரு உண்மையில ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் சிங்கள நாடு என்று பிரிவினையை கோரியது. தாங்கள் பிரிவினையை கோரவில்லை. இலங்கைத்தீவு முழுவதும் அவர்களும் அரசோடு இருந்தாலும் நாங்களும் இருக்கிறோம் என்ற பின்னணியில ஒற்றுமையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்கள் தான் எங்களுக்கு அப்பே ரட்ட, அப்பே ஜாதிய, அப்பே ஆகமியன்னு சொல்லி பிரிவினையை கோர்றது யார்? சிங்கள அரசியல்வாதிகள். ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் பிரிவினை உலகத்தில் பதியப்பட்டிருக்குது. யார் அரச பயங்கரவாதத்தை பயன்படுத்தி ஆட்சி முறையை மாற்றினார்கள்? அவர்கள் தான் மாற்றினார்கள். ஆனால் தமிழர்கள் தமிழர்கள் பயங்கரவாதிகள் தான் பதியப்பட்டிருக்குது. விதமாக வரலாறு திருப்பி செய்யப்பட்டிருக்கின்றது. இதை விட பெரிய உதாரணம் தேவையில்லை. அது இன்றைய சூழ்நிலை மிக முக்கியமான ஒன்று என்னென்றால், துருக்கி இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு ட்ரோன் செய்யும் நவீன ஆயுதங்களையும் வழங்குகின்ற நாடாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் துருக்கி ஈரானோட ஏற்பட்ட இந்த ட்ரம்போட பிரச்சனைக்கு பிறகு ஈராக்குகளால PKK கிறிஸ்திய போராட்ட அமைப்பை ஆயுதங்களை ஒப்படைக்க வைத்து அந்த மொகாலய சக்கரவர்த்தி பின்னணியும் ஒட்டமன் சக்கரவர்த்தி பின்னணியும் என்கின்ற முஸ்லிம்களுடைய அந்த பேரரசு இணைப்பு ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறார். திரும்ப அந்த பின்னணியில ஒரு முஸ்லிம்களுடைய பின்னணியில அது குறை கூற நாங்கள் சொல்லவில்லை. அது பரிணாம வளர்ச்சி. அதை யாருமே நாங்கள் அவர்களுடைய வளர்ச்சியை நாங்கள் சிறுமப்படுத்தி பேசவும் இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்கான எப்படியாக ஒரு பிரித்தானிய பேரரசு உலகத்தில் சொச்சம் பெற்றதோ அதே மாதிரியாக இன்றைக்கு இஸ்லாமிய பேரரசு உருவாக்குவதற்கான தன்மையைத்தான் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பின்னணி வலுப்பெற நேரத்தில் இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்களுடைய நிலை மிக முக்கியமாக இருக்கின்றது. தாயகத்தினுடைய இந்து மக்களுடைய நிலை மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே இந்தியாவை நாங்கள் வெறுக்க சொல்லவில்லை. இந்தியாவுடன் கூட உன்னுடைய பிரச்சனை இதை தெளிவாக புரிந்து கொள், நாங்கள் இல்லாமல் உன்னால் செயல்பட முடியாது என்ற உண்மையை சொல்லித்தான் சொல்றோம். பிரித்தானியாவுடன் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது.
இருக்கின்றது. இந்த நேரத்தில் ட்ரம்போடு கூட பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த இந்தியா மேற்குலகம் பிரித்தானியா சார்ந்த கட்டமைப்புக்கு இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கு தேவையான ஒரு நிலை வந்திருக்கிறது, சீனாவுக்கு தேவையான நிலை வந்திருக்கின்றது. இந்த சர்வதேச தன்மையை செம்மணி பிரச்சனையுடைய பின்னணியில நாங்கள் இணைக்கலாம், அதைத்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, தந்திரோபாயங்களை பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு விடுவை பெற்று கொடுப்பதற்காக இவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.